சாமி. ம், உட்காருமா. ம். வணக்கம் சாமி. ம், சொல்லுமா, உன் பிரச்சனை என்ன? என் வீட்டுக்காரர் உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு சாமி. ம், அவர் கொஞ்ச நாளா நிறைய குடிச்சு குடிச்சு அவரோட உடம்ப அவரே வீணாக்கிக்கிட்டாரு. ம், சரின்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சா அவர் அதிகமா குடிச்சதுனால அவரோட லிவர் ஃபெயிலியர் ஆயிருச்சு, எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்லயே வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் சாமி. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்க்க வந்தேன் சாமி. நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். என்னோட ஞான திருஷ்டி வழியா பார்க்கும்போது உன்னோட வீட்டுக்காரரு குடிபோதைக்கு அடிமையானதுனால இந்த கஷ்டம் உனக்கு வந்திருக்குமா. அவரை இதுல இருந்து எப்படி காப்பாத்துறது சாமி? இந்தாமா, இந்த குங்குமத்தை உன் வீட்டுக்காரரோட உடம்பு முழுக்க பூசுமா. இந்த குங்குமத்தை ம், நீ 48 நாள் நீயே நேரடியா ம். என்னோட ஆசிரமத்துக்கு வந்து வாங்கிட்டு போய் உன் வீட்டுக்கார உடம்புல பூசு. உன் ம். பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். சரிங்க சாமி, அப்படியே செய்றேன். உங்களுக்கு தட்சணை எவ்வளவு கொடுக்கணும் சாமி? ஒண்ணும் வேண்டாமா, எனக்கு தேவைப்படும் போது நானே உன்கிட்ட ம். கேக்குறேன். நான் கேக்கும்போது முடியாதுன்னு சொல்லாம தருவல்ல. நீங்க என்ன கேட்டாலும் தரேன் சாமி. என் வீட்டுக்காரரை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. அவர் பழைய மாதிரி ஆரோக்கியமா ஆயிட்டாருன்னா நீங்க என்ன கேட்டாலும் அதை நான் கண்டிப்பா தரேன் சாமி. அப்ப நான் போயிட்டு வரேன் சாமி. ம், நல்லா இருமா. ம். சாமி இங்கதான் இருக்காரா? சாமி. உட்காருமா. ம். வணக்கம் சாமி. சொல்லுமா. இன்னும் என் வீட்டுக்காரரோட நிலைமை அப்படியே தான் இருக்கு சாமி. எந்த முன்னேற்றமுமே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அடுத்து என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க சாமி. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் மட்டும்தான் இருக்குமா. என்ன சாமி? நீ இந்த ஆசிரமத்திலேயே தங்கி ம். இந்த ஆசிரமத்துக்கு சேவை செய்ய. ஆசிரமத்துக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தேவையான சேவையை செய்ய. நான் சொன்ன மாதிரியே 48 நாள் சேவை செஞ்சு என்ன நல்லபடியா பாத்துக்கணும். செய்வியா? ஆ, என்னம்மா, இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்ல சாமி. கண்டிப்பா செய்றேன். எனக்கு அவரை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்றேன் சாமி. நீ மட்டும் இப்படி செஞ்சன்னா உன் கணவரோட இந்த நிலைமை சீக்கிரமாவே சரியாயிடுமா. சந்தோஷம் சாமி. சரோஜா, சரோஜா. வரேன் சாமி. என்ன சொல்லுங்க சாமி. வந்து இப்படி உட்காருமா. ம். 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 உனக்கு இந்த ஆசிரமம் பிடிச்சிருக்கா? புடிச்சிருக்கு சாமி. ம். நீ 48 நாள் எனக்கு சேவை செஞ்சனா உன் கணவர் சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. நான் கண்டிப்பா செய்றேன் சாமி. என் வீட்டுக்காரரை தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது. இந்த 48 நாள் நான் இங்கேயே தங்கி இருந்து உங்களுக்கு நான் எல்லா சேவையும் செய்றேன் சாமி. ம், சந்தோஷம்மா. ஐயோ! என் வீட்டுக்காரரை எப்படியாவது காப்பாத்தணும்னு அந்த சுவாமிஜிய போய் பார்த்தா அவரால நான் இப்போ கர்ப்பமாயிட்டேனே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே. 48 நாள் சேவை செய்யணும்னு சொல்லி என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரே.
என் வீட்டுக்காரருக்கு நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, அந்த ஆளை நம்பி போனேனே, என் புத்தியை தான் அடிச்சுக்கணும்.